ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. ஏழம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமாருடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் நம்மால் இயன்ற அளவு ஞான செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த ஞான செய்திகளுக்கு முன்னோர்களாகிய ஞானிகள் பல பாடல்களை கூறி சென்றிருப்பதை பல சந்தர்ப்பங்களிலும் அந்த பாடல்களை துணை கொண்டு என்னுடைய அனுபவங்களுக்கு அது வலு சேர்க்கும் என்ற அடிப்படையில் அதோடு இணைத்து என்னுடைய உரையை நான் செய்து வருகிறேன். என்னுடைய அனுபவங்களை மட்டும் நான் கூறினால் எனக்கு முன்னோர்களாகிய மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் ஜீவன் முக்தர்களும் கூறிய அனுபவங்களில் சிறிதளவேனும் நான் பெற்றிருந்து அதை சொல்கிறேனா என்பதை பிறர் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். படித்தவற்றை அப்படியே சொல்வது என்பது ஒரு நிலை. படித்தவற்றை அனுபவித்து சிறிதளவேனும் அனுபவித்து அதன் பிறகு சொல்வது என்பது ஒரு நிலை. அதனால் ஓரளவு இறைவன் எனக்கு விளக்கிய அந்த ஞானங்களும் அந்த யோகம் பக்தி போன்ற அறிவுகளும் மெய்யாக இருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு பாவனையில் ஒரு கற்பனையில் சொல்லுகிறதா என்றெல்லாம் எனக்கு நானே சிந்தித்த காலங்கள் உண்டு. அதுபோன்ற எண்ணங்கள் பலருக்கும் இந்த துறையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அனுபவங்களை ஆமோதிக்கும் விதமாக முன்னோர்கள் பலர் இதை கூறி சென்றிருப்பதை ஒரு துணைக்கோளாக எடுத்துக்கொண்டு அவற்றையும் கூறி என்னுடைய அனுபவத்தையும் கூறும்போது அது உறுதிப்படுகிறது. அந்த அடிப்படையில் நான் பல பாடல்களை கூறி இந்த ஞானச்சாரலை செய்து வருகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, நாம் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல நினைப்பது, இந்த ஞான வாழ்வு என்பது ஒரு நீண்ட பயணம். ஒரு பிறவியில் அது வாய்த்து விடுவதில்லை. பிறவிகள் ஒவ்வொன்றிலும் அதன் தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். இப்படி பல சுமார் 1000 ஆண்டுகள் என்றால் அது மிக குறைந்த வருடங்கள் தேவர்கள் நிலையில். நமக்கு 1000 வருடம் என்பது ஒரு நெடிய தொலைவாக தெரிகிறது. ஆனால் தேவ வருஷங்கள் என்று பார்க்கும்போது 1000 ஆண்டுகள் ஒரு சாதாரணமான நிலையில் போய்விடுகிறது. இதை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தைக்கு ஆயுள் நிலை, அதாவது காலநிலை என்பது வேறு. அது அனுபவிக்கிற காலம் தேவ வருடங்களின்படி அது காலத்தை அனுபவிக்கிறது. காரணம், அது மண்ணில் இல்லை, அது வெண்ணில் தான் இருக்கிறது. மண்ணை அது தொடவில்லை. ஆகவே அது தேவ வருடங்களை
தன்னுடைய கருப்பை வாழ்விலே அனுபவிக்கிறது. சுமார் 4000 வருடங்கள் மானிட கணக்கிலே அது அனுபவிக்கிறது. இவையெல்லாம் மிக ஆழமான சிந்தனை தூண்டுகின்ற விஷயங்கள். இது பரம ரகசியமாக ஞானிகளால் வைக்கப்பட்டது. ஜோதிடத்தில் இது ஒரு மிகப்பெரிய இரகசிய செய்தி. இதை விவரமாக சிலரே என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மற்றவர்களுக்கு அதை பற்றி சிந்திப்பதற்கே அந்த மனம் தயாராக இல்லை. இது இவ்வாறு இருக்கட்டும். அப்போது இந்த நீண்ட நெடிய இந்த ஞான பயணத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அனுபவித்த அந்த நினைவுகள் அனைத்தும் இந்த சித்தம் என்கிற பதிவில் அடங்கித்தான் இருக்கிறது. முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தும் அதில் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வெளியிலே அவனை பற்றி அறியும் போது அவனுடைய குணாதிசயங்களை நிர்ணயிப்பதில் அவன் இப்போது பிறந்திருக்கிற பிறவி, மரபு குணங்கள், ராசி, லக்னம் என்றவற்றை தாண்டி அவன் இதுவரையில் எத்தனை பிறவிகளை எடுத்திருக்கிறான், அந்த பிறவிகளில் அவன் என்னென்ன செய்து மனப்பக்குவத்தை அடைந்திருக்கிறானா, அல்லது மனதிலே அழுக்குகளை நிறைத்திருக்கிறானா என்பது மிக அடிப்படையாக கவனிக்க வேண்டியது. அதுதான் மேலோங்கி நிற்கும். நான் தொடர்ந்து பல பிறவிகளில் மனிதனாக பிறந்து மனதை பண்படுத்தி இருந்தால், நான் எந்த பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் பல பிறவிகளில் நான் செய்த அந்த செயல் பதிவுகளே என்னை பெரிதும் ஆட்கொள்ளும். அந்த பதிவுகளுக்கு ஏற்ற ராசி லக்கணத்தில் அந்த மனிதன் பிறக்க வைக்கப்படுகிறார். அந்த பதிவுகளுக்கு இசைவான குணாதிசயங்கள் உடைய ஒரு பாரம்பரியத்தில் அந்த தாய் தந்தைக்குத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. அது பாட்டனுக்கோ முப்பாட்டனுக்கோ தாய் வழியிலோ தந்தை வழியிலோ இருந்தால் அதற்கு இசைவான மரபு குணங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கு அந்த கருவில் தேடி அந்த பிரம்மன் அடைக்கிறார். ஆகவே கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களும் செயல்களும் எண்ணங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் முன்பே கர்மாவினுடைய அடிப்படையில், இவனுடைய செயலினுடைய அடிப்படையில், இவன் பெற்று வந்த அனுபவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு ஜாதகம், ராசி லக்கணம், மரபு, சூழ்நிலை அனைத்தும் அதற்கு ஏற்ப மாற்றப்பட்டு அந்த சூழ்நிலையில் இந்த ஜீவன் தள்ளப்படுகிறார். அப்போது எதுவுமே இல்லை, எதெல்லாமே திட்டமிட்டபடிதான் நடக்கிறது. நாம் ஒரு விவரம் தெரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இந்த ராசி, இந்த லக்கணம், இவருக்கு இந்த குணங்கள் இருக்கிறது, இந்த மரபில் இவர் வந்திருக்கிறார், ஆகவே இவருடைய பாட்டனின் குணம், கூட்டனின் குணம், அப்படியெல்லாம் நாம் சொல்வதற்கு இடங்கள் இருக்கிறது. உண்மையில் யோசித்து பார்த்தால் அனைத்தும் ஒரு தனி மனிதனுடைய பழைய பல பிறவிகளின் தொகுப்புகள் இவனுடைய சித்தத்திலே பதிவாகி இருக்கிறது. அதுதான் இவை அனைத்தையும் தீர்மானித்து ஒரு மனிதனை வழிநடத்துகிறது. ஆகவே ஒரு பெற்றோருக்கு 8 குழந்தைகள் என்பதெல்லாம் அந்த காலத்தில் சாதாரணமானது. 10 குழந்தைகள், 12 குழந்தைகள், அப்படி 8-10 குழந்தைகள் பிறந்தால் 8 பேரும் 8 விதமாக இருப்பார்கள். அதன் காரணம் இதுதான். அந்த மனிதன் எதை சுமந்து வந்திருக்கிறானோ இந்த கருவிலே அடைத்திருப்பார் பிரம்மதேவன். அவன் பல பிறவிகளில் நல்லதையும் சேர்த்திருக்கலாம், கெட்டதையும் சேர்த்திருக்கலாம். இந்த ரயில் பட்டியில் ஏற்றி விட்டிருக்கிறார், அவ்வளவுதான்.
அந்த பெட்டிக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த பறவை கூட்டுக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு போலதான் இருக்கும். அதனால் 8 பேரும் 8 விதமாக சிந்திக்கிறார்கள், 8 விதமாக அவருடைய வாழ்க்கைகள் போகிறது. அதனால் நான் பெரிதும் இந்த சகோதரர்கள், இந்த உறவுகள் என்பதெல்லாம் மயக்கமாக என்றோ விளங்கி போன காரணம், இதனுடைய சூட்சுமங்கள் தெரிந்த காரணத்தால் ஒரே ரயில் பட்டியில் வந்தவர்கள் அல்லது ஒரு கருப்பையில் குடியிருந்தவர்கள் என்றுதான் நான் கூறுவேன். சகோதரன் சகோதரி என்று பல இதுவே இல்லை என்று ஆகும்போது இதன் தொடர்பாக ஏற்பட்ட உறவுகள் என்பதெல்லாம் வெறும் மாயக்கூத்து. சக உதரன் அல்லது சக உதிரன் என்று இதை கூறுவார்கள். ஒரே உதரம் என்றால் வயிறு, ஒரே வயிற்றில் இருந்தவன், ஒரே உதிரத்தில் வந்தவன் சக உதிரன், சக உதரன், சக உதரி என்று சொல்லப்படுவதெல்லாம் இதுவும் ஒரு காரண பெயராக இருக்கிறது. அப்போது தனித்தன்மையோடு பிறந்து இந்த பூமண்டலத்தை சந்திக்கிற ஒரு ஜீவாத்மா, அதிலும் ஞானத்திற்கு என்று அவன் பல பிறவிகளில் உழைத்து அதற்கென்று தனித்தன்மையோடு சில பிறவிகள் அவனுக்கு வழங்கப்படும் போது அவனுடைய அனுபவங்கள் மற்றவர்களை விட முற்றிலும் வேறாக இருக்கும். அதுபோன்ற அமைப்பில் என்னுடைய வாழ்க்கை என்பது நெடுங்கால தொடர்பு, நெடுங்கால முயற்சி. அதில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலை பெற்ற ஒரு பருவம். இன்னும் சில காலங்களில் இவை முழுமை பெற்றுவிடும். அந்த நிலையில் இருக்கும்போது மிக வசதியான ஒரு வாழ்க்கை, இளமை காலங்களில் ஒரு நல்ல பாரம்பரியம், வறுமை, மற்ற விஷயங்கள் என்பது என்னவென்றே தெரியாத ஒரு நிலை இந்த பிறவியில். ஆனால் பழைய பிறவிகளில் முற்றிலும் அவற்றை நான் உணர்ந்ததே இல்லை என்ற விதங்களில் மன்னவனாக வாழ்ந்து பல பிறவிகளில் இருந்த காரணத்தால் இந்த வறுமை பிணி, பசிப்பிணி இவற்றை நான் அறிந்திருக்கவில்லை. ஒரு மனிதன் அதையும் அறிய வேண்டும். வறுமையின் எல்லையையும் அறிய வேண்டும், பசிப்பிணியின் துன்பத்தையும் அறிய வேண்டும். இல்லாவிட்டால் உண்மைத்தன்மை தெரியாமல் போய்விடும். ஞானிகளெல்லாம் அனைவரும் கூட, மிகப்பெரிய ஞானிகளும் கூட இந்த பசிப்பிணி என்பது ஒரு மிகப்பெரிய தீர்க்க முடியாத பிணி. சாணும் வளர்க்க அடியேன் படும் துயரம் சற்றல்லவே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். போனும் பணிக்கல்ல பொன்னுக்குத்தானல்ல, பூமிதனை காணும் படிக்கல்ல, சேணும் கடந்த சிவனடிக்கல்ல, என் சிந்தை கெட்டு சாணும் வளர்க்க அடியேன் படும் துயரம் சற்றல்லவே. இந்த ஒரு சான் வயிறை வளர்ப்பதற்கு நான் படுகிற துன்பம் கொஞ்ச நெஞ்சமல்ல. போனும் பணிக்கல்ல, ஒரு நகை நட்டுக்களுக்காகவோ போனும் பணிக்கல்ல பொன்னுக்குத்தானல்ல, பொன்னாகவே அப்படியே வாங்கி கொள்ளுவது என்பதல்ல. பூமிதனை காணும்படிக்கல்ல, ஒரு நிலத்தை வாங்க வேண்டும், வீடு வாசலை பெற வேண்டும் என்று இந்த மூவாசைகளுக்காகவும் நான் போராடவில்லை. என்னுடைய போராட்டமெல்லாம் சாணும் வளர்க்க, ஒரு சான் வயிற்றை வளர்ப்பதற்கே என்னுடைய வாழ்நாள் அந்த போராட்டத்தில் கழிந்து விடுகிறது என்று அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். கவை பிராட்டியார் ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், ஒரு நாளும் என் மாண்பரியாய், உன்னோடு வாழ்தல் அரிது என்று தன்னுடைய அந்த வயிற்று பசிக்காக பாடிய பாடல். ஒரு நாள் உணவை விட்டுவிடு என்றாலும் கேட்காது, இரு நாளைக்கு ஏலென்றாலும் ஏலாய். சாப்பாடு கிடைத்தது, சோறு கிடைத்தது என்றால் கிடைத்த நேரத்தில் 2-3 நாள்களுக்கு இந்த ஒட்டகம் நீரை சேர்த்து வைப்பது போல் சேர்த்து வைத்துக்கொள் என்றாலும் முடியாது.
ஒரு நாளும் என்னுடைய நோவை அறிய மாட்டாய். என்னுடைய துன்பம் உனக்கு ஒருபோதும் தெரியவில்லை. உன்னோடு வாழ்தல் அரிது என்று இந்த பசிப்பிணியை அவை பிராட்டியார் கூறுகிறார். இந்த பசி என்று ஒன்று வந்துவிட்டால், வறுமை என்று ஒன்று வந்துவிட்டால், இந்த உலகத்தின் உண்மைத்தன்மை விளங்கும். அது வராத வரை இந்த உறவுகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய உறுதி சுற்றம் போல இருக்கும். அப்படி இப்படி என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இந்த வறுமையும் பிணியும் கணக்கில்லாத துன்பங்களும் கடன் போன்ற துன்பங்களும் 4 விதங்களிலும் இவனை அலைக்கழிக்கும் போது இந்த மனிதனுக்கு இறைவனை தவிர வேறு எவரும் துணைக்கு வரமாட்டார்கள். அதனால் மிகப்பெரிய ஞானியாகிய திருமூலர் பெருமான் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலராயினர், கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை, நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கே என்று மிக தெளிவாக இந்த வறுமை வந்தால் அந்த மனிதனுக்கு எதுவுமே இல்லாமல் போய்விடுகிறது. நாளும் கிடையாது, கிழமையும் கிடையாது, சுற்றத்தார்களும் கிடையாது, உதவி செய்வாரும் கிடையாது. புடவை கிழிந்தது என்றால் வறுமை வந்தது, போயிற்று வாழ்க்கை என்றே கூறுகிறார். அத்தோடு வாழ்க்கை போயிற்று. அதுவரை இவர்கள் வளமையாக இருந்தபோது இவர்களிடம் வந்து அளவடாவி உண்டு உறவாடியவர்கள் எவரும் கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள். இவற்றையெல்லாம் நானே என்னுடைய வாழ்விலே பார்த்திருக்கிறேன். என்னுடைய தந்தை பல சூழ்நிலைகளில் அவர் பொருளாதார வீழ்ச்சியை அடைந்தார். நானோ ஞானம் என்ற ஒரு இலக்கை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை இளமை முதல் கொண்டு சென்று ஒரு நிலையில் நான் துறவறம் சென்று விட்டேன் என்பதை முன்பே நான் கூறியிருக்கிறேன். அதுவும் முழுமையான ஒரு மனநிலையில் நான் செல்லவில்லை. என்னுடைய நிலை தெரியாமல் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயின் கருப்பையில் உதித்த சிலரும் ஏதேதோ சொன்ன காரணத்தால், என் தந்தை நான் இருந்தது ஒரு ஊர், அவர் இருந்தது திருநெல்வேலியில் அப்போது குடும்பம் இருந்தது, நான் வேறு ஒரு இடத்தில் கிராமத்தில் இருக்கிறேன். அவர் எதையும் யோசிக்காமல் உடனடியாக நீ இந்த ஊருக்கு வந்து சேர வேண்டும் என்று கடிதத்தை கொடுத்தார். நான் வாசியோகம் முதலியவற்றை தீவிரமாக செய்து கொண்டிருந்தேன். ஒரு சிறு கடையை வைத்து வியாபாரமும் செய்து கொண்டு இருந்தேன். அந்த கடை வியாபாரத்தில் குடும்பம் சில ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஊரை விட்டு அவர்கள் செல்லுகின்ற ஒரு நிலை வந்தது. சரி என்று நான் இந்த கடையை பார்த்து கொள்வது, ஒரு சிறு பையன் ஒரு உதவியாளனாக இருந்தான், அவனை வைத்துவிட்டு மாலை நேரத்தில் மலைக்குள் சென்று அருவியிலே நீராடி அப்படியே வருவது. அதன் பிறகு முழுமையாக அந்த கடையிலே இருப்பது, காலை முதல் இரவு 10 மணி வரையிலும். இது ஒரு பித்தன் பிராந்தன் போன்ற ஒரு வாழ்வில் நடந்து கொண்டிருந்தது. வாசி ஒரு பக்கம், யோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞான பரிபக்குவத்திற்காக பல நூல்களை படித்து கொண்டிருந்தேன். இவையெல்லாம் நான் திருவையாறு சென்று தமிழ் படிக்க முடியாமல் மீண்டு வந்த பிறகு நடைபெற்ற செயல்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டேன். சரி, ஒரு 2-3 ஆண்டுகள் வாசியோகம் செய்தாயிற்று, இன்னும் ஒரு ஓராண்டுகளில் இது பரிபூர்ணமான சித்தியாகிவிடும். அதன் பிறகு நம்முடைய இலக்கை போல் எப்போதும் போல் நாம் சென்று விடலாம். 48 வயது இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பது என்னுடைய விதி, பிரம்மன் எழுதிய விதி. ஆனால் அந்த பிரம்மன் எழுதிய விதி முருகப்பெருமானுடைய கால்பட்டு அழிந்தது. இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று அருணகிரிநாதர் கூறியது போல, ஒரு நிலையில் முருகப்பெருமான் 48 வயதை தாண்டி வாழும்படி, இந்த உடலோடு வாழும்படியாக எனக்கு என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த உடலில் இன்று
நான் இவ்வளவு காலம் வசித்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் நான் 48 வயதை ஒரு இலக்காக வைத்தே என்னுடைய செயல்களை எல்லாம் செய்து வந்தேன். அதற்கு மேல் இந்த மண்ணுலகில் இருக்கப் போவதில்லை என்பது மிக நன்றாக தெரிந்த காரணத்தால் இளம் வயதில் என்னுடைய தாயார், என்னுடைய குடும்பத்து மனிதர்கள் இவர்களிடமெல்லாம் கூட அதை கூறியிருந்தேன். அதுவே என்னுடைய இலக்காகவே இருந்தது. ஆகவே நான் மற்ற மனிதர்களைப் போல வேலைக்கு சேர வேண்டும், வீட்டு மனை வாங்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், இந்த உலகில் எந்த திட்டங்களையும் நான் வைத்து கொள்ளவில்லை. காரணம், நாள் நெருங்கிவிட்டது, இன்னும் சில காலங்கள் அப்படியே ஓட்டி சென்று விடலாம் என்ற ஒரு இலக்கில் வாழ்ந்தபோதுதான் இது அதிரடியாக என்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையின் வாரிசுகளில் ஒருவனும் சேர்ந்து பூர்வ ஜென்ம விட்ட குறை, அவர்களால் இந்த இடையூறு, உடனடியாக நீ அந்த ஊரை விட்டு திருநெல்வேலிக்கு வர வேண்டும். போது எனக்கு இந்த வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது பானையை உடைத்த கதையாக இருந்தது. ஆகவேதான் நான் கிட்டத்தட்ட முக்கால் நிலையில் இருக்கும்போது வலுக்கட்டாயமாக வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கே நன்றாக தெரியும், இன்னும் ஒரு ஆண்டுகள் என்னை இதே நிலையில் விட்டிருந்தால் நான் என்னுடைய இலக்கை ஓரளவு எட்டியிருப்பேன். அதன் பிறகு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் இறைவனுடைய திருவிளையாடல் இவ்வாறு ஆகிவிட்டது. அதன் பிறகு சில காலங்கள் அங்கு இங்கிருந்து பிறகு என்னுடைய தாயாருக்காக மீண்டும் நான் வந்து இந்த வில்லங்கத்திற்குள் மாட்டிக்கொண்டேன். அதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். எல்லோரும் வேலையை தேடி செல்வார்கள். எனக்கு என்று ஒரு வேலை அவர்கள் உடனடியாக நான் சந்நியாசத்தை என்னுடைய தாயார் சத்தியம் பெற்றுக்கொண்டு வேலையும் பார்க்க வேண்டும். எனக்காக நீ குடும்பம் அப்பொழுது மிகச் சிக்கலான ஒரு நிலையில் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தை புதைகுழியிலே தள்ளியிருந்தார் என்னுடைய தந்தை. தாய், ஒரு 2 சகோதரிகள். சகோதரர்கள் என்றால் ஒரு 3 பேர். அவர்கள் 3 பேரும் பாதுகாப்பான இடத்தில் இருந்தார்கள். புதைகுழிக்குள் அவர்கள் விழவில்லை. நானோ சம்சார பந்தம் வேண்டாம் என்று சென்றவன். எனக்கு வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற நிலை இல்லை. புதைகுழியில் விழுந்தவர்களை வெளியே எடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சாதாரண மனிதர்களைப் போல நடமாட விட வேண்டும். அது தவிர என்னுடைய தந்தையால் ஏற்பட்ட பலவிதமான பொருளாதார நெருக்கடிகள், அசையா சொத்துக்களில் உள்ள நீதிமன்ற வழக்குகள், இவை அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். இது அத்தனை பொறுப்புகளும் என்னிடையே அது சுமத்தப்பட்டது. மற்ற மூவரில் அனைவருமே ஒரு பாதுகாப்பான பகுதியில் ஒவ்வொரு இடங்களில் இருந்திருக்கிறார்கள். நான் அவர்களை உள்ளே இழுக்க விரும்பவும் இல்லை. அவர்கள் வருவதற்கு தயாராகவும் இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பிழைத்திருக்கிறார்களா என்று பார்த்து சென்று விடுவார்கள். மற்ற 2 அங்குதான் இருந்தார்கள். அவர்களையும் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு நானே அனுப்பிவிட்டு இந்த அனைத்து சுமைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. 2 நாள்களிலே அந்த வேலை தற்காலிகமாக நான் வேலையில் சேர்ந்தேன். அது சேர்ந்த காலங்கள் இவ்வாறு நான் பட்ட ஒரு சிரமமான காலங்கள் என்பது ஒரு 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுக்க முடியாது. விடுமுறை எடுத்தால் அன்றைய சம்பளம் அது துண்டிக்கப்படும். என்னுடைய சம்பளமே இவர்கள், என்னுடைய தந்தை, தாய், 2 சகோதரிகள், இவர்களுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. என்னுடைய தந்தை ஒரு சிறிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். மாதம் 30 ரூபாய் அவருக்கு சம்பளம்.
அது குடியிருப்பதற்கு ஒரு சிறிய வீடை கொடுத்திருந்தார்கள். விஸ்தாரமான இடங்கள், தென்னை மரங்கள், இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. ஆனால் கடுமையான வறுமை என்ற ஒரு நிலை. இதில் நான் மட்டும் 100 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். இந்த 100 ரூபாய் சம்பளம் தான் பிரதானமாக இருந்தது. இவ்வளவு இருந்தாலும் அப்பொழுது இருந்த அந்த விலைவாசி சூழ்நிலைகள் இவற்றிற்கு இவை ஏதோ காலத்தை கழிப்பதற்கு மட்டும்தான் பயன்பட்டதே தவிர, சாதாரணமாக ஒரு உடைகளை வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு இந்த பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் முன்பே முதலில் கோரினேன், நல்ல செல்வமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வறுமைக்குள் வரும்போது இந்த உலகம் அவர்களை கைவிட்டு விடுகிறது. புடவை கிழிந்தது என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் பெருமான் கூறியதை நான் பார்த்தேன். வாழ்விலே அதை நான் சந்தித்தேன். கிழிந்து போன ஒரு புடவை என்னுடைய தாயார் ஊசி நூலால் தைத்து கொண்டிருந்தார். இது வருடங்கள் 53, 54 வருடங்கள் ஆகிறது. இன்றும் என் மனதில் அது ஒரு நினைவாகவும் ஒரு அழுத்தமாகவும் கூட இருக்கிறது. எத்தனையோ பிறவியில் எத்தனையோ தாய் தந்தையர்களை பார்த்து விட்டேன் என்று எனக்கு தெரிந்த போதும், இந்த பிறவியில் குடியிருந்த கோயில் என்று நான் போற்றி வணங்கி யாருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் சந்நியாசம் போன்ற பல விஷயங்களை தியாகம் செய்து யாருக்காக இந்த உலக வாழ்வை ஏற்றுக்கொண்டேனோ அவருக்கு உணவிட முடிந்தது. ஒரு சரியான உடையை கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை. வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுத்தால் அது அந்த ஒரு 10-20 ரூபாய் குறைந்தால் அந்த மாதத்தை ஓட்டுவது கடினமாக இருக்கும். ஓரளவு நல்ல நிலை வந்த பிறகு என்னுடைய தாயார் நோயில் விழுந்து விட்டார். அப்போதும் அந்த ஆசை நிறைவேறவில்லை. இறுதி வரை அவர் மிக செழிப்பான குடும்பத்தில், வறுமை என்பதே என்ன என்று தெரியாத குடும்பத்தில் பிறந்தவர். காலம் விதியினுடைய கைகளில் மாட்டப்பட்ட இந்த வாழ்வு தலைகீழாக புரட்டப்படுகிறது. இந்த நிலையில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த வேலை நான் இருக்கிற இடத்திலிருந்து அலுவலகம் ஒரு 5 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 4 முறையாவது போனால் 20 கிலோமீட்டர் போய் வர வேண்டும். இதற்கு ஒரு சைக்கிள் தேவைப்பட்டது. இந்த சைக்கிளை வாங்குவதற்கு மிக பிரயாசைப்பட வேண்டிய ஒரு நிலை. அந்த சைக்கிள் 75 ரூபாய். மேட் இன் லண்டன் என்பது அந்த சைக்கிள். அது ஒரு பழைய விலைக்கு ஒரு மனிதர் கொடுத்தார். இந்த 75 ரூபாய் கொடுத்து அந்த சைக்கிளை வாங்குவது என்பது மிக கடினமான செயலாக இருந்தது. அதை சிறிது சிறிதாகத்தான் அதை கொடுக்க முடிந்தது. சைக்கிள் இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது. என்னை வேலைக்கு சேர்த்து கொண்ட அதிகாரி பூர்வ ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு தொடர்பில் எனக்கு இருந்தவர். ஆகவே அவர் எனக்கு தினந்தோறும் கொடுத்த இடையூறுகள் மிக அதிகம். ஒரு கட்டாய நிலையில் என்னை வேலையில் சேர்த்து கொண்டார். ஆனால் அவர் முழுமனதோடு அதை செய்யவில்லை. காரணம் என்ன என்றால், அந்த காலங்களில் இருந்த சட்டதிட்டங்கள், அது தற்காலிகமான ஒரு பகுதி நேர வேலை. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நிறுத்திவிடலாம். அவர்கள் வேறு யாரையும் போட்டால் அவர்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம். என்னை போட்டது என்பது அது ஒரு விசித்திரமான நிகழ்வு. என்னுடைய தாயின் சித்தப்பா, தந்தையினுடைய சகோதரர், அவர் தபால் துறையில் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தவர் ஆங்கிலேயருடைய காலத்தில்.
அவர்தான் எனக்கு வேலையை சேர்த்துவிட்ட அதிகாரிக்கு வேலை வாங்கி கொடுத்தவர். எனக்கு தாத்தா முறையில் உள்ளவர். அவருடைய அலுவலகத்தில் தற்காலிகமாக இவரை வேலைக்கு சேர்த்து இவரை உயர்த்தி இவர் மாவட்ட துணை அதிகாரியாக இவர் உயர்ந்து நின்றார். அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு சிலர் என்னுடைய தாய் வழியை சேர்ந்தவர்களுக்கு இவர் அறிமுகமாகி இருந்த நிலையில் அவரிடம் சொல்லி இந்த மாதிரி உமக்கு வேலை வாங்கி கொடுத்தவருடைய பேரன் முறையில் வருகிறான், நீர் அதுபோலவே செய்யலாம் என்று இப்படி ஒரு நன்றிக்கடனாக அவர் அந்த வேலையில் என்னை சேர்த்து கொண்ட காரணத்தால், மற்றவர்களை சேர்த்தால் அவருக்கு சில லாபங்கள் கிடைத்திருக்கலாம். இதனால் அவருக்கு என்ன என்றால், எப்போதாவது எப்படியும் என்னை வேலையை விட்டு துரத்தி விடலாம், வேறு ஒரு நபரை போட்டால் ஏதேனும் சில லாபங்கள் கிடைக்கலாம். இப்படி ஒரு நிலையில் அவர் தினந்தோறும் அவருடைய தொல்லை இருந்தது. அவரிடம்தான் நான் வேலை பார்க்க வேண்டும். இப்படி இறைவன் எனக்கு ஒரு நெருக்கடி நிலையை கொடுத்தார். அலுவலகத்தில் சைக்கிள் இருந்தது. ஒரு சில காலம் அதை நான் உபயோகித்தேன். இந்த மனிதனோ எப்போதுமே எனக்கு எந்தெந்த வழிகளில் இடையூறு செய்ய வேண்டும் என்று, அவருக்கு இருப்பது தலைக்கு மேல் வேலை. அவருக்கு கீழ் நிறைய பேர் பணியாற்றுகிறார்கள், நிறைய வேலை உடையவர். ஆனால் என்னை ஒரு குறிப்பாக வைத்து என்னை ஓரம் கட்டுவது என்பது அவருக்கு அது ஒரு முக்கிய குறிக்கோளாகவே இருந்ததை என்னிடமே நேரடியாக சொல்லுவார். இங்கு பாரப்பா, நீ இங்கு வேலை பார்க்க முடியாது, நீயாக வேலையை விட்டு போய்விடு, அல்லது நான் உன்னை விரட்டி விடுவேன் என்று நேருக்கு நேராக சொல்லுவார். எனக்கு என்ன தடை என்றால், இது வேலையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இவற்றையெல்லாம் விட்டு விட்டு வானமே கூரை பூமிதான் வீடு என்று சென்றவனுக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எனக்கு வேலை பார்க்க வேண்டும். என்னுடைய காலம் 48 வயது. அதுவரைக்கும் சாப்பாடு கிடைப்பது இறைவனுடைய அருளால் கிடைத்துவிடும். அல்லது கிடைக்காமல் போனாலும் அதற்கு நான் வருந்துபவன் அல்ல. என்னுடைய தாயாருடைய சத்திய வாக்கு என்னை கட்டி போட்டது. இல்லாவிட்டால் இவர்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த சத்தியத்திற்காக என்னுடைய தாயிடம் இது போன்ற சிரமங்களை சொன்னால், எனக்காக பொறுத்து கொள்ளப்பா என்று கூறுவார். அம்மா, இப்படியெல்லாம் தொல்லைகள் இருக்கிறது. என்னுடைய மனோநிலைக்கு நான் இவர்களிடமெல்லாம் வேலை பார்ப்பது என்பது மிக கடினம். தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன் நற்சங்க வெண்குளையை ஓர்காதே கோமார்க்கே நாமென்றும் மேளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே என்று அப்பர் சுவாமிகள் கூறுகிறார். அரசன் அவரை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பியவுடன், நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று போய் சொல் என்று, நான் யாருக்கும் கொடிமகன் அல்ல, எவனுக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, எனக்கு பிணியும் இல்லை, யமபயமும் இல்லை, போய் சொல்லப்பா என்று சொல்லி அனுப்பினார். இதை சொல்லியே என்னுடைய தாயிடம் சொல்லுவேன், இந்த மனநிலையில் இருக்கிற நான், இந்த மனிதன் தினந்தோறும் உன்னை வேலை விட்டு வெளியே அனுப்புவேன், அல்லது நீயே ஓடிவிடு என்று சொல்லி கொண்டே இருக்கிறான். இவையெல்லாம் எனக்கு மிக வேடிக்கையாக இருக்கிறது. அம்மா, என்ன செய்வது? எனக்காக பொறுத்து கொள்ளடா. குடும்பத்தின் நிலையை அறிந்து நீ எங்களுக்காக இவற்றை நீ சகித்துக்கொள் என்று என்னுடைய தாயார் கூறுவார். என் குணம் நன்றாக தெரிந்த போதிலும் சரி என்று, இந்த பாம்பு வேருக்கு கட்டுப்படுவது போல எனக்கு இந்த பிறவியில் இறைவன் வைத்த ஒரு நிலை. என்னுடைய தாயாருடைய சொல்லை நான் மீறியதில்லை. என்னுடைய முன்கோபமும் முரட்டுத்தனமும் என்னுடைய தாயார் முன் அப்படியே அடங்கிவிடும். தந்தை இருந்தாலும் கூட அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை.
இப்படி ஒரு இயல்பை இறைவன் எனக்கு வைத்திருந்தார். அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த துன்பங்களை நான் பொறுத்து கொண்டேன். இந்த நிலையில் இந்த லண்டன் தயாரிப்பு மேட் இன் லண்டன் என்ற சைக்கிள் எனக்கு ஒரு உற்ற துணைவனாக இருந்தது. நான் சில காலங்களில் அலுவலகத்திலேயே தங்கி விடுவது என்று ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். இரவிலே காவல் வேலையில் இருந்தவர் அவர் அபுபக்கர் என்பது அவருடைய பெயர். ஏதோ போன பிறவியில் எனக்கும் அவருக்கும் தொடர்புகள் இருந்திருக்கிறது. அந்த அளவு அவர் அதிகம் படிக்காதவர், ஆனால் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனிதன். அவரை இன்றளவும் நான் நினைக்காத நாள் இருக்காது. வருடங்கள் 55 ஆகிவிட்டது. அவரும் காலமாகிவிட்டார். என்றாலும் இரவில் படுக்கப் போகும்போது, ஏனென்றால் 5 ஆண்டுகள் அந்த இரவு காலங்களில் அவரோடு நான் அதே ஒரு அலுவலகத்தில் தங்கியிருக்கிறேன். நெடுநேரம் அவருக்காக நானும் விழித்திருந்து எதையாவது பேசிக்கொண்டிருப்பேன். இது போன்ற ஞான செய்திகளையும் என் மனம் போனபடியெல்லாம் பேசுவேன். அவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு சூதுவாதில்லாத மனிதர் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். ஏதோ வேலை உண்டு, சொல்லி உண்டு. அவரிடம் இந்த மது அருந்துவது என்பது ஒரு பழக்கம் இருந்தது. அதையும் நான் அவ்வப்பொழுது எவ்வளவோ தடுத்து கூறினாலும் அது எனக்கு முன்பே அவர் அந்த பழக்கத்தை வைத்திருந்தார். உடல்நிலை கருதி நான் எச்சரிக்கை செய்வேன். ஆகவே அவர் பணியில் இருந்த காலத்திலே, நான் அந்த ஊரை விட்டு வெளியே வந்த பிறகு பணியில் இருந்த காலத்திலே உயிர் நீத்தார். ஆகவே அவருடைய வேலை அவர் மகனுக்கு கிடைத்தது. அவன் இன்னும் நன்றாக இருக்கிறான். அந்த மகன் நான் பிறந்த கதையையும் கூட முன்பே நான் சொல்லியிருப்பேன். இரவு நேரத்தில் ஒரு நாள் அவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள், என்னை விட ஒரு 10-12 வயது அதிகமானவர். அப்போது அவர் சகஜமாக ஒரு மாப்பிள்ளை மாமன் என்ற முறையில் தான் எங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். அப்போது சொன்னார், 2 குழந்தைகள் இருக்கிறது, அடுத்து என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாரப்பா என்று கூறினார். அப்போது நான் கூறினேன், உங்களுக்கு அடுத்து பையன்தான் பிறக்கப் போகிறான் என்றவுடன் அவர், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று கூறினார். ஐயா, அதுதான் நடக்கும், நீங்கள் பார்க்கலாம், நிச்சயம் ஆண் குழந்தை தான் பிறக்கும். நான் ஒரு தாமர பட்டயத்தில் வேண்டுமானாலும் எழுதி தருகிறேன் என்று கூறினேன். என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனைப்படி நான் தாமர பட்டயத்தில் எழுதி தருகிறேன். அதன் பிறகு அவருடைய டைரியில் அந்த தேதியை போட்டு அந்த நேரத்தையும் குறித்து, உங்களுக்கு இது ஆண் பையன் ஒருவன் பிறப்பான், அவனுக்கு ஷாஜகான் என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லி அந்த டைரியில் எழுதி கொடுத்தேன். அப்போது அவருடைய துணைவியார் 3 மாத கர்ப்பத்தில் இருக்கிறார். அதுபோலவே அது காலங்கள் கடந்து ஆண் பையன் பிறந்தான். ஷாஜகான் என்ற பெயரில் இப்போது அவனுக்கு 50 வயது இருக்கலாம், 50க்கும் அதிகமாகவே இருக்கும். அவனுடைய 2 பையன்களும் ஒரு நல்ல அரசு பணியில் சென்றார்கள். இவருடைய வேலை அவனுக்கு கிடைத்தது. நன்றாகவே இருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் என்னோடு அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இந்த 5 ஆண்டுகள் ஒரே அலுவலகத்தில் இரவிலே நான் தங்கிய காரணத்தால் என்னோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதன் பிறகு அடுத்த ஒரு பகுதிக்கு அடுத்தடுத்த கட்டடங்களில் நாங்கள் வேலை செய்தோம். அப்போதும் தினமும் 2 முறை சந்திப்பார். ஆகவே அவருடைய அந்திம காலம் வரையில் என்னுடைய பழக்கங்கள் இருந்தாலும் இன்று வரையிலும் நினைவு அந்த சங்கிலியில் அவர் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. போன ஜென்ம தொடர்பு. அப்போது இந்த சைக்கிள் தான் எனக்கு ஒரு மிக உற்ற துணைவனாக இருந்தது.
மழை வெயில் அனைத்திலும் இந்த சைக்கிள் நனையும், நானும் நனைவேன். அதை ஒரு பெரிதாக 5 ஆண்டுகள் வேலை, ஒரு நாள் வேலை இல்லாவிட்டால் சம்பளம் கிடைக்காது. ஆகவே நமக்கு நாளும் இல்லை, கோளும் இல்லை, தீபாவளியும் இல்லை, பொங்கலும் இல்லை. அனைத்து நாள்களிலும் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். அலுவலகமோ ஒரு மிகப்பெரிய நீண்ட அக்ரஹார வீதி. அது ஒரு வழிப்போக்கு. கடைசி பகுதியில் எங்களுடைய அலுவலகம் இருந்தது. மற்ற அனைவரும் அக்ரஹாரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள். இங்கிருந்து அங்கு போய்த்தான் மெயின் ரோட்டிற்கு செல்ல வேண்டும். நான் ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேல் அந்த ரோட்டிலே சென்றுதான் அந்த பிரதான சாலையை பிடிக்க வேண்டும். மேலே கடைசி வீடு அதிலும் ஒரு பிராமணருடைய வீடு. அதை வேறு ஒருவருக்கு விற்று அதில் எங்களுடைய அலுவலகம், நிர்வாக அலுவலகம் அதில் இயங்கியது. மற்ற அலுவலகங்களுக்கெல்லாம் சொந்த கட்டடங்கள் நிறைய இருந்தது. சூழ்நிலை கருதி ஏதோ ஒரு 10 ஆண்டுகள் அந்த வீட்டிலே எங்களுடைய அலுவலகம் இயங்கியது. அப்போது பக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களெல்லாம் என்னையும், நான் பகலிலும் இருக்கிறேன், இரவிலும் இருக்கிறேன், என்னையும் ஒரு காவல்காரன் என்ற நிலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள். சரி என்று நான் வாட்ச்மேன் என்று, அதில் ஒரு வயதான ஒரு ஐயர் இருந்தார். அவர் கூப்பிடுவார். அவர் வயது அப்போது 60 வயதிற்கு மேல் அவருக்கு இருக்கலாம். வாட்ச்மேன், அந்த போஸ்ட் லைட் எரியவில்லை, அதை கொஞ்சம் சொல்லிவிடும் என்று சொல்லுவார். அந்த நம்பரையும் சொல்லுவார். சரி, இப்போ எங்களுடைய அலுவலகத்தில் தொலைபேசி இருந்த காரணத்தால், அப்போது லேண்ட்லைன் டெலிஃபோன் கூட அதிகமாக இருக்காது. அது பதிந்து வைத்து நெடுங்காலம் கழித்து தான் கிடைக்கும் என்ற நிலை. அவர் அவ்வப்பொழுது சொல்லுவார். இன்னொரு பக்கத்து அடுத்த வீட்டுக்காரர், அவர் ஒரு வக்கீல். எல்லோருமே 60 வயது இந்த நிலையை பெற்றவர்கள். நான் அதிகமாக யாரிடமும் பேசுகிற வழக்கம் இல்லாதவன். தன்னை மறந்து பித்து கொண்டு அலைகிறேன். திடீரென்று சட்டென்று இந்த உலக வாழ்விலே என்னுடைய தாயின் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வந்தவன். திக்கு திசை தெரியாமல் இந்த உலக நடப்பு எதுவுமே நான் அறியாதவன். என்ன நடக்கிறது, இந்த உலகத்தின் இயல்பு என்ன என்பது இம்மியளவும் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து விட்டவுடன் ஏதோ என்னுடைய இலக்கை, எப்போதுமே நான் என்னுடைய இலக்கிலே தான் குறியாக இருப்பேன். அவருக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் நேரே செல்லுவேன், வேலையை முடிப்பேன், வந்து விடுவேன். அக்கம் பக்கத்தில் பார்க்கின்ற பழக்கம் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. அது நேரத்தை போக்குவது, அப்படியே வேடிக்கை பார்ப்பது என்பதெல்லாம் இளம் வயதிலே இல்லை. எனக்கு இருப்பதெல்லாம் ஒரு 5 ஆண்டு காலங்கள் இந்த குடும்பத்தை சரி செய்து இவர்களை ஒரு நல்ல நிலையில் விட்டுவிட்டு நாம் மனம் போனபடி போய்விடலாம். 48 வயது என்னுடைய தாயாருக்கு அந்திமைக்கரியை செய்யும் வரை நான் சந்நியாசம் செல்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். அதனால் அது சுற்று வட்டாரத்தில் அவருடைய கண் பார்வையில் எங்காவது இருந்து கொண்டு யாசித்து பிழைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். இவர்களை இந்த வறுமையிலிருந்து மீட்டு அவர்கள் சொந்த ஊரிலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இந்த வழக்கு வியாஜ்யங்களை எல்லாம் சரி செய்து பழைய நிலைக்கு கொண்டு சேர்த்து விட்டால் என்னுடைய கடமை முடிந்தது. அதன் பிறகு நாம் மனம் போனபடி வாழலாம். 48 வயதில் நிம்மதியாக அந்த உடம்பை விட்டு நீங்கி விடலாம் என்பதே என்னுடைய மிகப்பெரிய இலக்காக இருந்தது. ஆனால் விதியினுடைய விளையாட்டு வேறு விதமாக இறைவன் திருவுள்ளம் கொண்டார். அதனால் நான் முக்கால்வாசி நினைவை இழந்து கால்வாசி நினைவோடு அந்த இளம் வயது, அந்த இளமை என்பது எத்தனைதான் வறுமையும் துன்பமும் கொடிய வேதனைகளும் இருந்தாலும் அந்த இளமை பருவம் என்பது மீண்டும் வராது. அதில் அத்தனை துன்பங்களையும் பொறுத்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் அந்த இளமை உடலுக்கு இருக்கிறது. உள்ளம் எப்போதும் ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த உள்ளத்தில் விழுகிற அடிகளையும் தாங்கிக் கொள்வதற்கு இந்த உடம்பும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் பின்னாட்களில் உணர்ந்தேன். எத்தனையோ அடிகள் மனதிலும் விழுந்தது, உடம்பில் அடி என்பது விழவில்லை.
மனதிலே பட்ட அடிகளும் துன்பங்களும் சோதனைகளும் கணக்கில்லாதவை. உடலுக்கு உழைப்பு என்பது ஓயாத உழைப்பு. அதற்கு ஓய்வு என்பதே நான் கொடுக்க முடியாத நிலை. ஆனால் அத்தனைக்கும் அந்த இளமை ஈடு கொடுத்தது. அந்த இளமை வாழ்வில் என்னுடைய அத்தனை உழைப்புக்கும் இந்த லண்டன் சைக்கிள் எனக்கு ஒரு உற்ற துணைவனாக இருந்தது. மழையிலும் வெயிலிலும் அது நனைந்து கொண்டிருக்கும் அலுவலகத்தில் அப்படியே வெளியே ஒரு வேப்ப மரத்தடியில் விட்டு இருப்பேன். மழை பெய்தால் நனையும், வெயில் அடித்தால் காயும், அதற்கு எந்த பராமரிப்பும் இல்லை. ஆனால் ஒன்றை அப்போதே நான் நினைப்பேன், சைக்கிள் என்பது ஒரு சாதாரண ஒரு இது. அதை ஆங்கிலேயனுடைய தயாரிப்பு என்றால் அது அவ்வளவு ஒரு பழைய சைக்கிள் தான். அப்போது கான்கிரீட் ரோடு போட்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில். தார் ரோடு இல்லை. மிகச்சிறந்த அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலிலிருந்து அந்த சந்திப்பு வரையிலும் தார் ரோடு, ஹை ரோடு என்று சொல்வார்கள். எஸ்என் ஹை ரோடு என்று அதற்கு பெயர். சுவாமி நெல்லையப்பர் ஹை ரோடு என்று சொல்வார்கள். ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் அந்த சைக்கிளில் நான் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த சைக்கிளில் அந்த இளமையால் அந்த ஒரு மனநிலை இருந்ததா என்பது சொல்ல முடியாவிட்டாலும் அந்த சைக்கிள் மிக ஒரு சிறப்பான ஒரு தயாரிப்பாக இருந்தது. அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு லகுவாக இருந்தது. அதில் செல்வது ஒரு ஆனந்தமான ஒரு பயணமாக இருக்கும். எத்தனையோ துன்பங்களுக்கிடையே எப்போதாவது சில நேரங்களில் அந்த சைக்கிளில் அந்த ரோடுகளில் இதுபோல போக்குவரத்துக்களெல்லாம் கடுமையாக இல்லாத காலம், சில மழை நாள்களில் நான் அந்த சைக்கிளில் வருவேன். போக்குவரத்தே முற்றிலும் அந்த 2 கிலோமீட்டர் சாலையில் இருக்காது. எனக்கோ மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. மழை மானாவாரியாக பெய்து கொண்டிருக்கும். நான் நனைந்தபடியே 2 புறமும் மருத மரங்கள் இருக்கும். அந்த இரவு நேரத்தில் நான் வருகிற போது மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த மழையில் நனைந்தபடி ஆனந்தமாக அந்த சைக்கிளில் நான் பயணம் செய்தவை இன்றும் என்னுடைய மனதில் நீங்காத நினைவாக இருக்கிறது. அதை அப்படியே கொண்டு வந்து அலுவலகத்தில் மரத்தடியில் நிறுத்தி விடுவது. எத்தனை மழை காலங்கள், கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பருவநிலைகளை அது தாங்கி இருக்கிறது. அதற்கு எந்த பராமரிப்பும் இல்லை. ரொம்ப அதிகமாக போனால் அந்த சைக்கிள் செயினிலே சிறிது எண்ணெய் ஊற்றுவது. அதை தவிர அவரே கேட்பார், அந்த என்னுடைய நண்பர், என்னப்பா சைக்கிளை இப்படி விட்டிருக்கிறாய்? இருக்கட்டும் ஐயா, என்னுடைய உடலும் உள்ளமும் எப்படி இருக்கிறதோ அதுபோலதான் அந்த சைக்கிளும் இருக்கிறது. மழையில் நனையும், வெயிலில் காயும். ஆனால் அதுதான் எனக்கு உற்ற நண்பன். ஒன்றும் செய்யாது. அதை நம்பி எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் போகலாம் என்று கூறுவேன். அவ்வாறு அது ஒரு பெரிய செலவு அதற்கு வராது. அப்படி அந்த சைக்கிள் எனக்கு ஒரு உற்ற துணைவனாக என்னுடைய துன்பம் நிறைந்த அந்த வாழ்வில் அந்த கடுமையான காலத்தை நான் கடந்து செல்வதற்கு ஒரு ஊர்தியாக அந்த சைக்கிள் எனக்கு நெடுங்காலம் இருந்து பயன்பட்டது. மேலும் இதன் தொடர்ச்சியான வாழ்வு விவரங்களை அடுத்த பதிவில் கூறுகிறேன். நன்றி.